இந்த 7 பழக்கங்கள் உன்னை பலவீனப்படுத்தும், வாழ்க்கையை அழிக்கும் மறைமுக எதிரிகள். நண்பனே, மனிதன் ஒரே நாளில் தோல்வியடைவதில்லை. ஒரே நாளில் பலவீனமாகவும் மாறுவதில்லை. தினமும் அவன் செய்யும் சிறிய சிறிய தவறுகள், சிறிய சிறிய பழக்கங்கள்தான் மெதுவாக அவனுடைய சக்தியை உறிஞ்சி எடுக்கின்றன. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏன் முன்னேற முடியவில்லை என்று யோசிக்கிறார்கள். ஏன் தன்னம்பிக்கை குறைகிறது, ஏன் மன வலிமை இல்லை, ஏன் தொடங்கிய காரியத்தை முடிக்க முடியவில்லை என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்களுடைய பழக்கங்கள். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை உருவாக்குவதும் பழக்கங்கள்தான். அழிப்பதும் பழக்கங்கள்தான். இன்று உன்னை மெதுவாக பலவீனப்படுத்தும் 7 ஆபத்தான பழக்கங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். முதல் பழக்கம், அதிகமாக தள்ளிப்போடுவது. இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளிப்போடுகிறாய். நாளை செய்ய வேண்டிய வேலையை அடுத்த வாரத்திற்கு தள்ளிப்போடுகிறாய். இப்படியே காலம் போய்க்கொண்டே இருக்கிறது. தள்ளிப்போடுவது ஒரு சாதாரண பழக்கம் போல தெரியும். ஆனால் அது உன் கனவுகளின் கொலைகாரன். வெற்றியாளர்கள் சரியான நேரத்தில் செயல்படுவார்கள். தோல்வியாளர்கள் சரியான நேரத்திற்காக காத்திருப்பார்கள். உண்மையில் சரியான நேரம் என்று எதுவும் கிடையாது. நீ ஆரம்பிக்கும் நேரம்தான் சரியான நேரம். இன்று ஒரு சிறிய செயலை தள்ளிப்போட்டால் நாளை ஒரு பெரிய வாய்ப்பை இழக்க நேரிடும். எனவே இப்போதே செய். சிறியதாக இருந்தாலும் செய். ஆனால் தள்ளிப்போடாதே. இரண்டாவது பழக்கம், அதிகமாக சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணடிப்பது. ஒரு வீடியோ பார்க்கிறாய். இன்னொரு வீடியோ வருகிறது. அடுத்தது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். தெரியாமல் ஒரு மணி நேரம் போய்விடுகிறது. பிறகு 2 மணி நேரம். இறுதியில் நாள் முழுவதும் வீணாகிறது. சமூக வலைதளங்கள் உனக்கு தகவல் தரலாம். ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் பயன்படுத்தினால் உன்னுடைய கவனத்தையும் நேரத்தையும் திருடிவிடும். பலர் தங்கள் கனவுகளை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்தில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டே காலத்தை கழிக்கிறார்கள். நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்க்கையை மாற்றப்போவது ஸ்க்ரோல் செய்வது அல்ல, செயல்படுவதுதான். மூன்றாவது பழக்கம், எதிர்மறையாக சிந்திப்பது. எதையும் தொடங்குவதற்கு முன்பே முடியாது என்று நினைப்பது. நான் தோற்றுவிடுவேன், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்னால் முடியாது, நான் மற்றவர்களைப் போல திறமையானவன் இல்லை என்று தொடர்ந்து மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பது. இந்த எதிர்மறை எண்ணங்கள்தான் உன்னுடைய உண்மையான சிறைச்சாலை. உலகத்தில் பல வெற்றியாளர்கள் திறமையால் வென்றவர்கள் அல்ல, நம்பிக்கையால் வென்றவர்கள். நீ உன்னை நம்பவில்லை என்றால் உலகமே உன்னை நம்பினாலும் பயனில்லை. உன் மனதில் நீ விதைக்கும் எண்ணங்கள்தான் நாளை உன் வாழ்க்கையாக மாறும். நான்காவது பழக்கம், உடலை கவனிக்காமல் இருப்பது. இரவு முழுவதும் விழித்திருப்பது. சரியான உணவை சாப்பிடாமல் இருப்பது. உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது. இவை அனைத்தும் மெதுவாக உன் உடல் சக்தியை குறைக்கும். பலர் வெற்றியை விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றியை சுமக்கக்கூடிய உடலை உருவாக்குவதில்லை. உன் உடல் ஒரு இயந்திரம். அதற்கு சரியான எரிபொருள் தேவை. சரியான ஓய்வு தேவை. சரியான பராமரிப்பு தேவை. உடல் பலவீனமாக இருந்தால் மனமும் பலவீனமாகிவிடும். எனவே தினமும் உன் உடலுக்கு முதலீடு செய். அது உன் எதிர்காலத்திற்கு செய்யும் மிகப்பெரிய முதலீடு. ஐந்தாவது பழக்கம், மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடுவது. அவன் என்ன செய்தான், அவள் எவ்வளவு சம்பாதிக்கிறாள், அவருக்கு என்ன கிடைத்தது என்று தொடர்ந்து மற்றவர்களின் வாழ்க்கையை அளவுகோலாக வைத்து உன் வாழ்க்கையை மதிப்பிடுவது. இது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை இருக்கிறது. தனித்த பயணம் இருக்கிறது. இன்று நீ இருக்கும் இடம் வேறு. அவர்கள் இருக்கும் இடம் வேறு. நீ நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்கிறாயா என்பதுதான் முக்கியம். மற்றவர்களுடன் போட்டி போடாதே. நேற்றைய உன்னுடன் போட்டி போடு. அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஆறாவது பழக்கம், தவறான நண்பர்களின் தாக்கம். உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறவர்கள். உன் கனவுகளை கேலி செய்கிறவர்கள். உன் நேரத்தை வீணாக்குகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுடன் அதிக நேரம் செலவழித்தால் நீயும் அவர்களைப் போலவே மாறிவிடுவாய். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அவனுடைய நெருங்கிய நண்பர்களை பாருங்கள் என்று பலர் கூறுவார்கள். காரணம், நீ யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறாயோ அவர்களுடைய சிந்தனை உன்னுள் ஊற ஆரம்பித்துவிடும். எனவே உன்னை ஊக்கப்படுத்தும் நபர்களை தேர்ந்தெடு. உன்னை வளர வைக்கும் சூழலை தேர்ந்தெடு. ஏழாவது பழக்கம், சுய கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வது. மனம் சொல்வதையெல்லாம் செய்வது. ஆசை வந்தவுடன் அதற்கு அடிமையாகிவிடுவது. உடனடி இன்பத்திற்காக நீண்டகால வெற்றியை தியாகம் செய்வது. இதுதான் பலரை பலவீனமாக்கும் மிகப்பெரிய காரணம். உலகத்தில் சக்திவாய்ந்த மனிதன் யார் தெரியுமா? மற்றவர்களை வெல்லும் மனிதன் அல்ல, தன்னையே கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன். உன் கோபத்தை கட்டுப்படுத்து. உன் ஆசைகளை கட்டுப்படுத்து. உன் நேரத்தை கட்டுப்படுத்து. உன் மனதை கட்டுப்படுத்து. அப்போது வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டிற்குள் வர ஆரம்பிக்கும். நண்பனே, இந்த 7 பழக்கங்களும் ஒரே நாளில் உன்னை அழிக்காது. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் சக்தியை திருடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீ இருந்த இடத்திலேயே இருப்பாய். அதனால் இன்றே முடிவு செய். இந்த பழக்கங்களில் எது உன்னிடம் இருக்கிறதோ அதை அடையாளம் கண்டு உடைத்தெறி.
உன் வாழ்க்கையை மாற்ற பெரிய அதிசயம் தேவையில்லை. சரியான பழக்கங்கள் போதும். இன்று எடுக்கும் சிறிய முடிவு நாளை உன் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடும். நினைவில் வைத்துக்கொள், பலவீனத்தை உருவாக்குவது பழக்கங்கள். அதேபோல் வலிமையையும் உருவாக்குவது பழக்கங்கள்தான். எனவே உன் பழக்கங்களை மாற்று, உன் வாழ்க்கை தானாகவே மாறும். இன்று தொடங்கு. இப்போதே தொடங்கு. உன்னால் முடியும். நீ நினைப்பதை விட நீ மிகவும் சக்திவாய்ந்தவன்.